அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மாவு வச்சு ஒரு வால்நட் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது கூடயே 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் இதில் போடுறோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாவு எல்லாமே நம்ம நல்லா பிடிச்சி விட்டுக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும், அது எல்லாமே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் பேக் ஆகும்போது ஈவனாக பேக் ஆகி வரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வால்நட் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாவை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம இதை கேக் பேட்டரில் போடும்போது சம்டைம்ஸ் கீழே போயிடும் நட்ஸ் எல்லாமே. இப்படி வர மாவோட மிக்ஸ் பண்ணி போடும்போது அது அடியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்னொரு பவுலில் 1 கப் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கோங்க. சுடு தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/3 கப் தயிர் போட்டுக்கலாம். 1/3 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரில் கட்டி கட்டியாக இருக்கும், அது எல்லாமே நல்லா கரைஞ்சி விடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம நல்லா சலித்து இதில் போட்டுக்க போகிறோம். ஒரு சீவரில் இந்த மாவு எல்லாமே நல்லா ஜலிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் கேக் பேக் ஆகும்போது எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் ஈவனாக குக் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு விட்டுக்கலாம். இந்த மாவு எல்லாமே நல்லா உதிரியாக வரும்போது கேக் இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக வருங்க. இந்த சுகர் காஃபி மிக்சரோட நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வால்நட் மிக்சரை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்நட் வந்து வெந்து வரும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்குங்க. இது கூடயே நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேக் டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கிங் டின்னில் நல்லா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டர் க்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இந்த கேக் பேனில் ஊற்றிக்கலாம். இது ஒரு லோஃப் பேனுங்க. இதை லோஃப் கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஓவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 170 டிகிரி செல்சியஸில். இப்போது இதுக்கு மேலேயே கொஞ்சமாக வால்நட் வச்சுக்கலாம். இந்த வால்நட் நம்ம மேலே வைக்கும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும் பேக் ஆகி வரும்போது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வால்நட்ஸ் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சாக்லேட் இருந்ததுன்னா அதை தூவிக்கோங்க. உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இருந்ததுன்னா அதை கூட தூவிக்கலாம். ட்ரேயை நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். இப்போது ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறோம். இதில் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் 180 டிகிரியில் வச்சுருக்கேன். ஹீட்டிங் ராட் வந்து மேலே கீழே 2 ராட்மே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கிறேன். டைமரில் 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுக்கணுங்க, அப்போ தான் கேக் நல்லா பேக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நடுவில் பார்த்திங்கன்னா கிராக் விட்டுடுச்சு, ஆனால் நல்லா பேக் ஆகி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை இந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கூல் ஆகிடும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வால்நட் வந்து மேலே நம்ம வச்சுருக்கிறங்காட்டி கொஞ்சம் பிரேக் ஆகி வருங்க கேக் கட் பண்ணும்போது. வால்நட் சும்மா கார்னிஷ்காக தான் வச்சுருக்கோம், வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உள்ள சாஃப்டாக வெந்திருக்குது. கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. இந்த கோகோ பவுடரும் காஃபி பவுடரும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் அந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இதை நீங்கள் ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சு பண்ணிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்நாக் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.